என்ன அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவோட தொடர்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாரா, வைக்க வேண்டாம்னு ஆசைப்படுறாரா? ஏன்னா அண்ணாமலை சொன்ன பிறகு பிஜேபியிலே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு, அதிமுகலையும் ஒரு கடுப்பு, திருப்பி என்ன பழைய மாதிரியே பேசுறாரு, பழைய மாதிரியே போகுது. எப்போ ரெண்டு சைட்ல இருந்தும் ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. பாஜகவிலும் நடந்துட்டு இருக்கு, அதிமுகவிலும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவரே எடப்பாடியார என்ன சொல்லிட்டாரு, டிஎம்கே தான் தோக்கடிக்கணும், அதுதான் முக்கியமான இது அப்படின்னு ஒரு சொல்லிட்டார். அப்ப என்னன்னா, இப்ப அண்ணாமலை இந்த மாதிரி சொன்ன பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு தடை வருது. ஆனா உண்மை என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்சியிலும் பாஜகவிலும் சரி அதிமுகவிலும் சரி இருக்கிற அரசியல் நிலைமை அது புரிஞ்சுக்கிறாங்க. இதுல நம்ம தனியா போனா லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட மாதிரி தான் விளைவு வரும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒன்று இதே மாதிரி போயிட்டு இருக்கோம். இது லாபம் திமுக. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு. எதிர்கட்சிகள் ஒண்ணா மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சைட் ட்ராக் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து விட்டோம்னா இது நல்லா ஓடும். ஹிந்தி சொன்னீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பல இளைஞர்கள் மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க, மற்றதெல்லாம் மறந்து போடுவாங்க. அந்த உணர்ச்சியை எழுப்புறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. டெல்லியில பல மத்திய பாஜக தலைவர்கள் நினைப்பது என்ன, நம்ம ஆக்டர் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சி பின்னணியில இருப்பது டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு அமைச்சர்கள், பெரிய அமைச்சர்கள் என்னிடம் கூறியது என்னன்னா, இல்லைங்க அது பின்னாடி அவர் ஆக்டர் நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காது, அது டிஎம்கேவோட ஒரு இது இருக்குது அது மேல. ஆனா ஹிந்திய முழுமையாக ஹிந்தி மேல ஒரு எதிர்ப்பு ஒரு கிளப்பி அதுல அரசியல் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ரொம்ப அரசியல் பார்க்குறோம். நம்ம பத்திரிகை தொழிலில் கூட அனலைஸ் பண்ணும்போது இல்லை இது பொய் குற்றச்சாட்டு, இவங்க இதை சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு தமிழ்நாடு சேஃபா? இந்த கேள்விக்கு என்னால் நேர்மையாக சரியான பதில் சொல்ல முடியாத நிலைமை நான் இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வர கேசஸ் பார்த்தா எல்லா இடத்துலையும் நடக்குது. சென்னைக்குள்ளே நடக்குது, சென்னை வெளியில் நடக்குது, கிராமப்புறத்தில் நடக்கிறது, கோயம்புத்தூரில் நடக்குது, மதுரை நடக்குது. எங்கே முன்னெல்லாம் இவ்வளோ கிடையாதுங்க, இது அதிகமாகிச்சு போகிறது. ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் அமுதன், வணக்கம். தொடர்ச்சியா நம்மளுடைய நேர்களுக்காக பல தேசிய செய்திகளையும் மாநில செய்திகளையும் பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க. அதற்கு எங்களுடைய ரியல் ஒன் சார்பா முதல்ல ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ பலவிதமான விஷயங்கள் நம்மளுடைய ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு. இதுல தமிழக பாஜக தலைவரா இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பாஜக கூட யாரெல்லாம் கூட்டணி வச்சு தோத்தோம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாருமே பாஜக கூட தற்பொழுது கூட்டணி வைப்பதற்கு தவம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சமீபத்திய பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலளிக்க விதமா முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஒன்னும் பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கு தவம்லாம் இருக்குல்ல, ஃபியூச்சர்ல கூட்டணியை பத்தி எடப்பாடி அவர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறது இந்த விஷயத்த? இந்த கூட்டணி விவகாரம் எப்போதுமே அது முன்னாடி அது பின்னணியில பல இது நடத்திட்டு, அதாவது வேற ஒரு மூலமாக, தேர்ட் பார்ட்டி மூலமாக, இன்ட்ரோலுக்யூட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ரெண்டு பேருக்கு இடையே சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் இப்போது பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது இது வெளிப்படையாக யாரும் சொல்லாட்டி கூட நடந்துட்டு இருக்கு. பட் அதே நேரத்தில் என்ன தெரியுது பாருங்க, இந்த மாதிரி அண்ணாமலை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி முயற்சிகள் ஒரு பின்னடைவு ஏற்படும் அதுக்கு. அப்போ என்ன அண்ணாமலை தொடர்ந்து அதிமுகவோட தொடர்பு வைக்கணும்னு ஆசைப்படுறாரா, வைக்க வேண்டாம்னு ஆசைப்படுறாரா? ஏன்னா அண்ணாமலை சொன்ன பிறகு பிஜேபியிலே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு, அதிமுகலையும் ஒரு கடுப்பு, திருப்பி என்ன பழைய மாதிரியே பேசுறாரு, பழைய மாதிரியே போகுது. எப்போ ரெண்டு சைட்ல இருந்தும் ஒரு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. பாஜகவிலும் நடந்துட்டு இருக்கு, அதிமுகவிலும் நடந்துட்டு இருக்கு. இப்ப அவரே எடப்பாடியார என்ன சொல்லிட்டாரு, டிஎம்கே தான் தோக்கடிக்கணும், அதுதான் முக்கியமான இது அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. அப்ப என்னன்னா,
அப்போ எல்லாரோடையும் ஒரு இந்த நடந்துட்டு இருக்கு. அது பேச்சுவார்த்தைகள் முத்தி அது வெளிவர வரையில் இப்படி நடந்துட்டு இருக்கும். இதற்கிடையே இது இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன, நம்ம ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சிக்கு தலைவர்களுக்கும் அதிமுக தலைவர்களுக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். அங்கேயும் என்ன ஆச்சு, ஒரு முன்னாடி போற மாதிரி போச்சு, அப்புறம் திருப்பி பின்வாங்கிடுச்சு. அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. அவர் எடப்பாடி விட்டு கொடுக்கல, முதல்வர் இதை விட்டு கொடுக்க மாட்டாரு, சீட்டு அதிமுக தான் இது பண்ணும், கூட்டணி இருக்கும் ஆனா கூட்டாட்சி இருக்காது, அப்படி ஆக்டர் விஜய்க்கு ஏதாவது பதவினா அது அது பிறகுதான் முடிவு எடுக்கப்படும், முதல்வராக முடியாது. இந்த மாதிரி பல கருத்துக்கள் வெளியில வந்துட்டு இதெல்லாம் பாருங்க. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்டு நடக்குது. பட் அதே நேரத்தில் இதை யாராவது இதை பத்தி வெளிப்படையாக பேசிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்ப அவங்க அதை விருப்பம் இல்லைன்னு தெரியுது. இப்ப அண்ணாமலை இந்த மாதிரி சொன்ன பிறகு இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு தடை வருது. இது என்ன, இதே எது எடப்பாடியார் சொன்னாரோ, நான் டிஎம்கே தோக்கடிக்கிறதா எங்க முக்கிய இதே கருத்து அண்ணாமலை கொஞ்ச நாள் முன்னாடி வச்சாரு. எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் டிஎம்கேவை தான் நம்ம இது பண்ணணும், டிஃபீட் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கு பிறகு திருப்பி இந்த மாதிரி இதுல என்னன்னா ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸ் பில்டப் ஆயிட்டு. ஆனா உண்மை என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு கட்சியிலையும் பாஜகவிலும் சரி அதிமுகவிலும் சரி இருக்கிற அரசியல் நிலைமை அது புரிஞ்சுக்கிறாங்க. இதுல நம்ம தனியா போனா லோக்சபா பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட மாதிரி தான் விளைவு வரும். இப்பவே பல பேர் என்ன கருத்து வைக்கிறாங்க, ஒன்னா போயிருந்தானா நமக்கு நல்லா தானே இருந்திருக்கும், நம்ம ஏன் கெடுத்துட்டோம். இது எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இது அண்ணாமலைக்கும் தெரியும், நம்ம எடப்பாடியாருக்கும் தெரியும். இது பாருங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒன்று இதே மாதிரி போயிட்டு இருக்கோம். இது லாபம் திமுக ஆல்ரெடி லாபத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஹிந்தி திணிப்பு, இந்த டீலிமிட்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 ஆண்டு காலம் என்ன மாதிரி ஆட்சி நடந்தது, என்ன மக்களுக்கு என்ன லாபம் கிடைச்சது, மக்களுக்கு ஆதாயம் என்ன, நல்லாட்சி இருந்ததா, இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பின்னாடி போயிடும். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைமைக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துருச்சு, எதிர்கட்சிகள் ஒண்ணா மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சைட் ட்ராக் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து விட்டோம்னா இது நல்லா ஓடும். ஹிந்தி சொன்னீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு பல இளைஞர்கள் மீண்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க, மற்றதெல்லாம் மறந்து போடுவாங்க. அந்த உணர்ச்சியை எழுப்புறதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. மாட்ட லெவல்ல செய்யலாம், இது செய்யலாம், அது செய்யலாம், இதெல்லாம் அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா போறது. ஹிந்தி திணிப்பு இது தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டை சரியாவே கவனிக்கல, தமிழர்களை மதிக்கிறது இல்லை, அப்படி இப்படி நீங்க கொண்டு போனீங்கன்னா அந்த அரசியல் இது இந்த அரசியல் இது பழைய அரசியல். ஆனா நல்ல டைம் டெஸ்டட் சொல்லுவாங்களே, இது மின்னியா இருக்கு. இந்தி எதிர்ப்பு, இந்தி ஒழிப்பு, இந்தி திணிப்பு இப்படியே சொன்னீங்கன்னா மக்கள் உணர்ச்சி வசப்பட்டுரும். ஓ அப்படி ஆகுதா, தமிழ்நாடுக்கு என்ன ஆயிடும், தமிழ்நாடுக்கு ஒன்றும் ஆகுது, இது வெறும் அரசியல் நடத்திட்டு இருக்கு. ஆனா தற்சமயம் தலைவர்கள் யோசிக்க வேண்டிய, அது குறிப்பிட்ட எதிர்கட்சிகள் யோசிக்க வேண்டிய நேரம். இந்த மாதிரி கருத்து அண்ணாமலை வைத்தாலும் சரி, வேற யாராவது அதிமுக தலைவர்கள் வைத்தாலும் இது என்ன பண்ணுன்னா எதிர்கட்சிகளோட ஒற்றுமையை கட்டாயம் பாதிக்குது. அப்படி பாதிச்சதுன்னா என்ன ஆகுது, இப்ப அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு இனி பல பேர் என்ன சொல்றாங்க, இவர் என்ன டிஎம்கே வேலை செய்யறாரா, இவர் என்ன டிஎம்கே ஏதோ ஆட்சிக்கு திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கிறாரா, இது எதிர்கட்சிகளுக்கா இல்ல போல இருக்கு, இவரும் டிஎம்கேக்கு சாதகமா பண்றாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. எந்த சந்தேகம் இன்னைக்கு தமிழ் வெற்றி கட்சி மேல இருக்கிறது அமுதம். நான் டெல்லியில இருந்து பார்ப்பது அதுதான். டெல்லியில பல மத்திய பாஜக தலைவர்கள் நினைப்பது என்ன, நம்ம ஆக்டர் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சி பின்னணியில இருப்பது டிஎம்கே அப்படின்னு சொல்றாங்க. 2 அமைச்சர்கள், பெரிய அமைச்சர்கள் என்னிடம் கூறியது என்னன்னா, இல்லைங்க அது பின்னாடி அவர் ஆக்டர் நம்ம விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காது, அது டிஎம்கேவோட ஒரு இது இருக்குது, அது மேல அவர் மேல ஒரு சப்போர்ட் இருக்கு, அதனால தான் இது ஆரம்பிச்சிருக்காரு, இதனால எதிர்கட்சிகள் ஓட்டுல பிளவு ஏற்படும், அப்படி பிளவு ஏற்பட்டால் திமுகவுக்கு சாத்தியமா போயிடும், பிரச்சனையே இருக்காது, அப்புறம் ரொம்ப எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது, இப்படி எல்லாரும் சந்தேகப்படும் பொழுது தலைவர்கள் யோசிக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா இந்த நேரத்தில் அண்ணாமலை அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா பின்னாடி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, அது உண்மை. பல இடங்கள்ல பல தலைவர்கள் பாஜகவிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதிமுகவிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், சில மத்திய பாஜக தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நீங்க டிஎம்கே கூட்டணி எது தோக்கடிக்கணும்னா ஒன்னா வரணும். அது இப்போவே நீங்க இந்த மாதிரி பேசிட்டே போனீங்க வச்சுக்கோங்க, அப்போ அதிமுகவுக்கும் பிஜேபி தலைமைக்கு இந்த மாதிரி போயிட்டே இருந்து வச்சுக்கோங்க,
அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று சொல்ல போனீங்கன்னா இதுல மொத்தத்துல எதிர்கட்சிக்கு வாய்ப்பு குறைஞ்சிட்டே போகும். அப்படி வாய்ப்பு குறைஞ்சதுன்னா யாருக்கு லாபம்? டிஎம்கேவுக்கு. சரி, இது இது கிளியரா இருக்குதுங்க. எனக்கு தெரியும் என்னன்னா மத்திய பாஜகவில் கூட இதை பத்தி யோசிக்கிறான். எதுக்கு அண்ணாமலை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு? சரி, இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஏடிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி ரிலேட்டபிளான பேச்சுவார்த்தைகள் சைலண்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றீங்க இல்லையா? பாஜக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மும்மொழி கொள்கை தொடர்பா வந்து கையெழுத்து போராட்டம் வந்து சமீபத்துல வந்து நடத்தினாங்க. அந்த கையெழுத்து போராட்டத்துல ஏடிஎம்கேனுடைய எக்ஸ் எம்எல்ஏ விஜயகுமார் என்ற நபர் வந்து கையெழுத்து போட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கட்சியில இருந்தே எடப்பாடி அவர்கள் வந்து நீக்கி இருக்காங்க. ஸோ கூட்டணி ரிலேட்டபிளான சைலண்டான ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கை நடக்கிறது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, ஹிந்தின்னு மேட்டர் வந்து வச்சுக்க, இல்லை புழு கல்வி திட்டம், இல்லை ஹிந்தி திணிப்புங்கிற ஒரு பெரிய பேசும் பொழுது அதிமுக தலைமை இதை வந்து ஒரு பொழுதும் பிஜேபி பக்கத்தில் நிற்கிற மாதிரி காமிக்க முடியாது. ஹிந்தியோ புது கல்வி திட்டமோ இல்லை ஹிந்தி திணிப்புன்னு என்ற குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது அதிமுக திமுகவும் ஒரு பக்கம் நின்று தான் ஆகணும். அதிமுக திமுக பக்கம் நின்று ஆகணும், வேற வழி கிடையாது. பாஜக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வேற இதில் போறாங்க. அவங்க மாறுபட்ட கருத்து வைத்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, புது கல்வி திட்டம் என்னன்னு பாருங்க, அதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்திய கட்டாயம் படுத்தவே இல்லை புது கல்வி திட்டத்தில். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது கொண்டு வந்த கல்வி திட்டத்தில் 1968 வந்த திட்டத்தில் தான் இந்த மாதிரி இருந்தது, மூன்று மொழி கொள்கை, அதில் ஹிந்தி ஒன்று கம்பல்சரியா இருந்தது. இப்போது அந்த மாதிரி கிடையாது. எந்த ரெண்டு மொழி வேணா கத்துக்குங்களேன், தமிழ் தவிர்த்து வேற எதை வேணா கத்துங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்றும் சொல்ல போவதில்லை. அதை தவிர்த்து இவர் நேற்றுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்ம அரக்கோணம் பக்கத்தில் வந்து அந்த மீட்டிங்ல என்ன சொன்னாரு? நீங்க தமிழுக்காக இவ்வளவு இது அக்கறை இருக்குது சொல்றீங்க, நாங்க ஹிந்தி திணிக்கல, ஆனா இங்க சென்ட்ரல் பார்லிமெண்டரி ஃபோர்ஸஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது பாருங்க, ரிக்ரூட்மெண்ட், அதுல ஹிந்தி தவிர்த்த மற்ற மற்ற மொழிகளிலையும் இப்ப இந்த தேர்வு நடத்துறோம் நாங்க. இப்ப அதை தமிழையும் சேர்த்துட்டு இருக்கோம். இந்த இந்த புது கல்வி திட்டத்தில் என்னன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸும் அவங்க அவங்க இதுலயே படிக்கணும், அவங்க மொழியிலேயே அதை இது பண்ணாதான் அவங்களுக்கு ஒன்றும் அழகா புரியும் எல்லாம். அதுல இவங்க முயற்சி என்ன பண்றாங்க, இப்போ அது வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ், அதாவது மருத்துவமா இருக்கட்டும் இல்லை இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இது அவங்களே அவங்க மொழியில இது பண்ணிட்டாங்க. ஏன்னா பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனை எங்க வருதுன்னா, அந்த ஸ்கூல் லெவல் ஆங்கிலம் ஒரு லெவல்ல இல்லைங்க இங்கிலீஷ். ஆனால் இன்ஜினியரிங்க்கும் சரி உங்களுக்கு மெடிசன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிலம் ஒரு லெவலுக்கு தேவை. நீங்கள் நிஜமாகவே பிள்ளைகளோட எதிர்காலத்தை கருத்தி பண்ணுறீங்கன்னா ஏன் தமிழ் ஏன் இன்னும் கொண்டு வரலீங்க? மெடிக்கல் காலேஜஸ்ல அட்லீஸ்ட் ஒரு பேட்சாவது தயாராகலாமே. அதுக்கு வேண்டிய புத்தகத்துக்கு நீங்கள் வழி பண்ணலாம், டெக்ஸ்ட் புக்ஸுக்கு. இங்கே தமிழுக்காக போராடுறீங்க, தமிழுக்காக பேசுறீங்க, ஆனால் நாங்கள் எங்கள் கொள்கையில் இதுதானே கொண்டு வரோம், அதை நீங்கள் ஏன் ஆரம்பிக்கல? ஒன்றும் மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க இதில் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க ஏன் ஒன்றும் ஆரம்பிக்கல? அதாவது அவர் என்ன சுட்டி காமிக்கிறீங்க, நீங்க வெறும் இதை வச்சுட்டு அரசியல் பண்றீங்க. ஏன்னா இப்ப தேர்தல் வர நேரம் வந்துருச்சு, உங்களுக்கு ஒன்றும் காமிக்கிறதுக்கு இல்லை. மக்களிடம் ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு குழப்பத்தை எழுப்பி ஒரு பயத்தை மூட்டி, அதாவது ஹிந்தி திணிப்பு பயம், வடநாட்டு ஆதிக்க அதிகாரின்னு பயம், இதெல்லாம் மாதிரி ஒரு பயத்தை உருவாக்கி நீங்க எது தேர்தல், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தேர்தல், இது எல்லாருக்கும் புரியுது. அதனால ஃபேக்ட்ஸை நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாஜக பொறுத்த மட்டும் என்ன கேட்டீங்கன்னா அமுதம், மத்திய அரசுல என்ன நினைக்கிறாங்க பாருங்க, தேர்தல் வரும் பொழுதும் ஆனா நம்ம உண்மையை எடுத்து சொல்லணும். அவங்க எது உண்மைன்னு நினைக்கிறாங்க அதை எடுத்து நம்ம சொல்லணும், மக்கள் எடுத்து சொல்லணும். என்னைக்கே ஒரு நாள் தமிழ்நாடு மக்கள் தமிழ் மக்கள் மூச்சிக்க மாட்டாங்களா? ஏன்னா இவங்க சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க தமிழுக்கு இல்லை. இப்ப பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படிப்பு என்ன ரொம்ப ஹை குவாலிட்டியா இல்ல? அப்புறம் எல்லாத்தையும் சரிங்க, நீங்க ஆங்கிலத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க? ஆங்கிலத்தில் நம்ம பிள்ளைகள்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்து கொஞ்சம் பேச முடியறதா, புரிஞ்சுக்க முடியறதா? சரி, ஹிந்தியை எதிர்க்கிறீங்க, நீங்க ஆங்கிலமாவது நல்லா சொல்லி கொடுக்கலாம்ல. இப்ப வட மாநிலங்கள்ல இப்ப ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. எங்க ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு அடிச்சுன்னவங்க இப்ப ஆங்கிலம் இல்லாம என்ன பண்ணுதுன்னு அவங்க முடிச்சு விட்டாங்க.
அதாவது எப்போது திருப்பி திருப்பி அரசியல் வரும்போது தான் நீங்க கல்வி திட்டத்தை பத்தியோ கல்லூரிகளை பத்தியோ பள்ளிக்கூடத்தை பத்தி யோசிக்கிறீங்க. 5 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க பள்ளிக்கூடத்துல? நீங்க பாருங்க, ஆசிரியர்களை நியமிச்சீங்களா? ஆசிரியர் நியமனம் ஊழல் இல்லாம இருக்குதா? அந்த ஆசிரியர் லெவல் நாலேஜ் எப்படி இருக்குது? சரி, நீங்க ஹிந்தியை விட்டுருங்க, ஆங்கிலம் நல்லா சொல்லித் தருவேன்னு சொல்லலாம்ல. ஆங்கில ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாம் எங்கெல்லாம் போகலாம், உலகமே போகலாம். நீங்க பாருங்க, நீங்க ஒன்றும் செய்யல. இங்க என்ன பிரச்சனைங்க எங்க வருதுன்னா, எதுக்கு இந்த தேர்தல் ஜெயிச்சிடலாம் நீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஹிந்தியை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தி ஹிந்தி பத்தி ஒரு பொய்யோ உண்மையோ எல்லாம் அதை குழப்பி விட்டு நீங்க ஜெயிச்சுடலாம், பயமுடுத்தி ஜெயிச்சுடலாம். ஆனா இதனால தமிழ்நாடு எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? தமிழ் பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? நான் அரசியல் தள்ளி கேட்கிறேன் கேள்வி அமுதன். ஏன்னா தேர்தல் 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போறது. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நம்ம பிள்ளைகளோட வரப்போற இது எதிர்காலம் நல்லா இருக்க போகுதா? இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல படிப்பு எப்படி இருக்குது? நம்ம பிள்ளைகள் என்ன அவங்க சொல்லியே கொடுக்கறதுல அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, எப்படி எழுதுவாங்க, எப்படி தேர்வில் அவங்க முன்னாடி வருவாங்க? அப்புறம் எந்த பிள்ளைகள் வராங்களோ அவங்களே ரொம்ப முயற்சி செஞ்சு வராங்க. பள்ளிக்கூடத்துல முன்ன மாதிரி படிப்பு இல்லைங்க. இந்த மாதிரி டீச்சர், டெடிகேட்டட் டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? தமிழ்நாட்டில் ஆங்கிலம், நான் சொல்வது என்னன்னா, ஆங்கிலமும் சரியா சொல்லித்தரப்படுறதில்ல, தமிழ் சரியா சொல்லித்தரப்படுறது இல்ல. தமிழ் தமிழ்லயே கற்றுக்கணும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு நீங்க புத்தகம் கூட கிடையாது. இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்டு இருக்கிறப்போ இப்போ ஸ்டேட் ஃபுல்லா வந்து ப்ராட்டஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிஎம்கே. அது ரிலேட்டபிளா மட்டும் இல்லாம 7 சீஃப் மினிஸ்டர், சவுத்துல இருக்கக்கூடிய 7 சீஃப் மினிஸ்டருக்கு கடிதம் வந்து எழுதியிருக்காங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பா. இந்த மாதிரியான நிகழ்வுகளை எப்படி சார் பாக்குறது? இல்லைங்க, அது அவர் அவர் அதை பெருசு பண்ண பார்க்கிறாரு. ஆனா ஹிந்திய முழுமையாக, ஹிந்தி மேல ஒரு எதிர்ப்பு ஒரு கிளப்பி அதுல அரசியல் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். கேரளத்துல கூட பாருங்க, அந்த நம்ம மலையாள பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க கட்சிகள் அதை இஷ்யூ பண்றது இல்லை. கேரளால பிள்ளைகள்லாம் படிச்சிடுறாங்க, ஹிந்தி படிச்சிடுறாங்க, ஹிந்தி பேச முடியாது. ஆனா வெளி வாய்ப்பு கிடைக்கும் போது வெளியில வரும்பொழுது நல்லா பிடிச்சுடுறாங்க ஹிந்தி. நான் தில்லியில பார்க்கறது சொல்றேன். நான் புது தில்லியில் பார்க்கறது என்னன்னா, கேரளத்திலேருந்து வரவங்க, ஆந்திரா, தெலுங்கானாக்காரங்க எப்படி கொஞ்சம் பேசுவாங்க. உங்களுக்கு அங்கே டெக்கனின்னு சொல்லுவாங்க, அது உருது கலந்த ஒரு இது இருக்குவாங்க. அவங்களுக்கு ஹிந்தி மொழி கஷ்டம் இல்லை, பிடிச்சுருவாங்க. ஆந்திராவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆந்திராவில் உள் மாவட்டத்திலாம் இவ்வளோ ஹிந்தி புரியாது. இருந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அவர் நாயுடு என்ன சொல்றாரு, சந்திரபாபு நாயுடு அவர் சொல்றாரு, எவ்வளவு மொழி கத்துக்கிறாங்களோ அவ்வளவு வாய்ப்பு அதிகம் தானே ஆகுது. இது எதுக்கு நம்ம எதிர்க்கணும்ட்டாரு. இதுல இவர் ஸ்டாலின் எல்லாருக்கும் லெட்டர் எழுதி ஒரு பெரிய ஆப்போசிஷன் யூனிட்டி பண்ண பார்ப்பாரு. என்ன கேட்டீங்கன்னா, இதுல வந்து இப்ப ரேவந்த் ரெட்டி சொல்றாரு, ஸ்டாலின் சொல்வது சரி அப்படி இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. ஆனா உள்ள இதை பண்ண மாட்டாங்க. கடைசியில் ஏமாந்து போனவங்க நம்ம தமிழ் பிள்ளைகளா இருப்பாங்க பாருங்க. அவங்க ஹிந்தி நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா 3 மொழி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆந்திராலேயும் ஹிந்தி படிக்கிறாங்க. இதுல கர்நாடகாத்தால சித்தராமையா நடுவில் சொல்வாரு, தேர்தல் டயத்தில் கொஞ்சம் சொல்லி விட்டுருவாரு. நம்ம பெங்களூரு மெட்ரோல எதுக்கு ஹிந்தியில இருக்கும்பாரு. அது தேர்தல் வரும் பொழுது, தேர்தல் ஆன பிறகு அதை பத்தி பேசுறது. இன்னைக்கு கர்நாடகால கன்னடத்து மேல அதிக பிரிய உள்ளவர்கள் என்ன சொல்றாங்க, ஏன் பெங்களூர்லயே நம்ம கன்னடம் சொல்ல மாட்டேங்கிறது. ஒன்று தமிழ் பேசுறாங்க. நீங்க யாராவது பெங்களூர்ல கேட்டீங்கன்னா, நீங்க தமிழ் ஒரு தமிழ் நல்லா பேசுறவங்க யாரையா பார்த்து நீங்க என்ன தமிழ்னா கேட்ட கோவம் வந்துடும் உங்களுக்கு. இல்லைங்க, நாங்க தமிழ் பெங்களூர்ல தமிழ் சரளமா எல்லாரும் பேசுறாங்க, நாங்களும் பேசுறோம். பெங்களூர்ல பிரச்சனை வேற, அவங்களுக்கு என்ன நம்ம மொழி யாருமே பேசுறது இல்லையே. ஆனா ஹிந்தியை பெரும்பாலும் எதிர்க்கிறது இல்லை. வட கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க. பெல்காம் அந்த பக்கம் எல்லாம் பாருங்க, நார்த் கர்நாடகால நல்லா ஹிந்தி பேசுவாங்க. பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தான் அரசியல் இருக்கிறது மொழியை வைத்துக்கொண்டு. இவர் லெட்டர் எல்லாருக்கும் எழுதாங்க. ஒடிசா மாநிலம் சேர்ந்து பார்க்கலாம் இதுல, அது பாஜக ஆட்சியில் இருக்குது. சந்திரபாபு நாயுடு என்டிஏல இருக்கிறார், அவர் ஏன் சேர்ந்துப்பாரு? கேரளா பினராயி விஜயன் பிஜேபி எதிர்க்கிறதுக்காக ஓஹோ சரி சரின்றுவாரு. ஆனா கேரளத்துல அதுக்கு ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது. கேரளத்துல மொழி பிரச்சனையே இருந்தது கிடையாது. ஏன்னா அவங்க எப்போதுமே யோசிக்குது என்னன்னா, நம்ம மலையாளிக்காரங்க எப்படி போய் வேலை வாய்ப்பு அதிக வெளியில தேடணும், எங்க கல்ஃப்லேருந்து ஆரம்பிச்சு அஸ்ஸாமா இருக்கட்டும், எங்க எல்லா இடத்துக்கும் என்ன மொழி வேணா கத்துட்டு போனாலும் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா வேலை வாய்ப்புக்காக பார்த்துட்டு இருப்பாங்க.
மொழியை வச்சு நாங்கள் அரசியல் கிடையாது. கேரளாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் ஒண்டி. ஏன்னா 1967 ஹிந்தி எதிர்ப்புல ஆட்சி பிடிச்சதுனால அதை ஒரு இஷ்யூவா தொடர்ந்துட்டு வர்றாங்க. ஆனா சரி. இது எத்தனை பாருங்க, நான் என்ன சொல்றேன், 26லயும் ஒர்க் அவுட் ஆச்சு வச்சுக்கோங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள், தமிழ் பிள்ளைகள் யோசிக்க மாட்டாங்களா? நமக்கு வெளியில வேலை வாய்ப்போட இவங்களுக்கு கேரளாக்காரங்களுக்கு அதிகமா இருக்குது, ஆந்திராக்காரங்களுக்கு இருக்குது, தெலுங்கானாக்கு இருக்குது, கர்நாடகா இருக்குது. நமக்கு ஒன்று ஏன் பிடித்து நமக்கு போய் கஷ்டப்படுறாங்கல்ல. அப்புறம் சிறு வயதுல எல்லா மொழி ஈஸியா வந்துருங்க. சரி, வேற ஏதாவது 2 மொழி கற்றுக் கொடுங்களேன். 3 மொழி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு எதிர்காலத்துக்கு ஆங்கிலம் நன்னா கற்றுக் கொடுக்கணும். நீங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறது இவ்வளவு ஆர்வத்தோட அது பண்ணுங்க. ஹிந்தியை எதிர்க்கிற ஆர்வம் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கறதுக்கு பண்ணுங்க. ஆங்கிலம் நல்லா கொடுத்து கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்கும். இப்ப என்னன்னா, ஆங்கிலமும் இல்லை, தமிழும் இல்லை, ஹிந்தியும் இல்லை, உங்க அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து, சமீபத்துல கவர்னர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு. கிராமப்புறங்கள்ல இருந்து நகர்ப்புறங்களுக்கு வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தயக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து லா அண்ட் ஆர்டர் விஷயங்களை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணி வந்து பேசுறாரா? இன்னைக்கு வேற உமன்ஸ் டே. இல்லைங்க, பாலியல் தொல்லை அதிகமாயிற்று தமிழ். கட்டாயமாக. அது அதாவது தமிழ்நாட்டில் இப்ப அதிகமாயிட்டுங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. எல்லா மாநிலங்களும் இருக்குது, கேரளத்திலயும் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, மகாராஷ்டிரா எல்லா இடத்துலயும் இருக்குது, டெல்லியிலே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இதை செய்பவர்கள், இதில் ஈடுபடுபவர்கள், இதுல குற்றவாளிகள் தைரியமா பண்றாங்க, பயப்படுறதே கிடையாது. காவல்காரர்கள் கண்ட பயம் கிடையாது. ஆனா பண்றவங்களுக்கு ஏதோ ஒரு அரசியல் தொடர்பு இருக்குது. கேட்டா இந்த அமைச்சருக்கா வேலை செஞ்சோம், அந்த அமைச்சருக்கா வேலை செஞ்சோம், இந்த கட்சிக்கா இருக்கும், அந்த கட்சியா இருக்கும் பேசிக்கிறாங்க. இப்ப ஆளுநர் சொல்ற ஃபிகரு, அதாவது கிராமப்புறத்துல இருந்து பெண் பிள்ளைகள் வந்து வந்து வேலை செய்ய வர்றாங்க. வீட்டில் அவங்க பெற்றோர்கள் அனுப்பி வைக்கிறாங்க, ஆனா பயத்தோட அனுப்புறாங்க. என்ன ஆகுமோ, ட்ரெயின்ல என்ன ஆகுமோ, போற பஸ்ஸில் என்ன ஆகுமோன்னு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயம் இருக்குது, இது உண்மை. இதில் அரசியல் தள்ளி வைங்க. சரி, ஆளுநர் வந்து திமுக ஆட்சி மேல ஒரு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாருன்னு நினைப்போம். சரி, அது ஒரு பக்கம். ஆனா உண்மை விவரம் என்ன? உங்க வீட்டுல யாராவது பெண் பிள்ளைகள் எங்கேயா போனா நமக்கு பயம் இருக்குதா இல்லையா? இப்போ ட்ரெயின்ல இருந்து வர்றாங்க வச்சுக்க, சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல சென்னை வர்றாங்க, இல்ல எங்கேயாவது கோயம்புத்தூர் போறாங்க, திருச்சி போறாங்க, மதுரை, உங்களுக்கு உள்ள பயம் இருக்குதா இல்லையா? கூட யாராவது போனா பெட்டர்னு தோணுதா இல்லையா? அப்புறம் வேலைக்காக வந்தாங்க, நமக்கு என்ன கவலை? ஹாஸ்டல் சரியா இருக்குமா? ஹாஸ்டல்ல இருந்து அவங்க வேலை போயிட்டு வர்றாங்களே, அவங்க லேட் டியூட்டியா இருந்தா என்ன பண்ணி? இப்ப பாருங்க, எல்லா லேடிஸும் பாத்தீங்கன்னா எல்லா டியூட்டியும் பண்ண வேண்டியிருக்கு. அது கால் சென்டர்ல நைட் டியூட்டி கூட வருது. இப்படி பண்ணும்பொழுது சட்ட ஒழுங்கு இதை வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? சரி. சம்பவம் ஏற்பட்ட பிறகு நாங்க பிடிச்சிட்டோம்னு சொல்றாங்க, ஆனா சம்பவம் தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துட்டு இருக்கு. அது பாலியல் தொல்லை வேலை செய்யற இடத்துலயே இருக்குது. ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கிறது தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட், அங்கேவா இப்படி? இல்லைங்க, அவங்க சம்பவம் நடந்த அப்புறம் நாங்க பிடிச்சிட்டோங்கிறாங்க. ஆனா இவ்வளவு சம்பவம் தவிர்த்தோன்னு அவங்க சொல்லக்கூடிய ஒரு டேட்டா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்ல. ம். அது நீங்க அதான் சொல்றீங்க. நீங்க இப்ப முதல்வர் ஸ்டாலினே மறந்துடும், வேற யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பாலியல் தொல்லை அதிகமாயிடுச்சா இல்லையா? இந்த மனசு தொட்டு யார் திமுக தொண்டர் கேட்டாலும் சொல்வாரு, இல்லைங்க மோசமா தான் இருக்குது, ரொம்ப ரவுடிசம் அதிகமாயிடுச்சுன்னு தான் ஃபீல் பண்றாங்க, எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இப்போ ஆளுநர் ஏதோ எடுத்து காமிச்சாருன்னா சரி, அவர் அரசியல் செய்யறாருன்னு அவர் மேல விமர்சித்து 10 ஸ்டேட்மெண்ட் விடலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை மாறாது இல்ல. அதுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்க, ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் போனோங்க. சிஎம் லெவல்ல இது இது மாதிரி இருந்துச்சுன்னா, நான் எஸ்பிக்கு இது கிடையாது, எஸ்பி மாற்றப்படுவார்கள், கலெக்டர் மாற்றப்படுவார்கள், மாவட்ட செயலாளர்கள் மேல ஒரு இது இருக்கும், நடவடிக்கை இருக்கும், அப்படி இப்படின்னு இப்ப யோகி பண்றாரு. உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி இப்படிதான் இது பண்ணி வச்சிருக்காரு, சிஸ்டத்தை கையில வச்சிருக்காரு. இது அங்க தொல்லைகள் அதிகம். அந்த 112 நம்பர் டயல் பண்ணீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் விரைவில் அந்த மொபைல் பெட்ரோல் போய் சேர்றதுன்னு கணக்கு வச்சிருக்காங்க. இன்னைக்கு தேதியில உத்தரப்பிரதேசத்துல விஷயங்கள் நல்லாயிட்டு வருது. இவ்வளவு பெரிய கும்பமேளா நடந்தது இதுல பிரயாக்ராஜ்ல. இந்த மாதிரி சம்பவம் ஒன்றும் பெருசா நடக்கவே இல்லைங்க. எவ்வளவு கோடி கோடி மக்கள் வந்தாங்க நீராடுறதுக்கு. இந்த சம்பவம் கிடையாது.
அதுலயும் இன்னொரு சம்பவம் வந்து என்ன, இந்த பெண்கள் குளிக்கிற இடத்துல போய் சீக்கிரட்டா போட்டோ எடுத்து அந்த போட்டோ வித்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது. ஆனா பயங்கர நடவடிக்கை. இனி யூபியில பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸ் பயப்படுறாங்க. அந்த பயம் இப்ப எங்க இல்லைன்னா யாரை பிடிச்ச உடனே நான் இந்த கட்சிக்கா தொண்டரு, அந்த கட்சி தொண்டரு, இந்த தலைவருக்கா வேலை செஞ்சேன், அந்த அமைச்சருக்கா வேலை செஞ்சேன்னு வெளில வருது. ஏன்னா பாருங்க ஒரு விஷயம் அற்புதம். இந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்களுக்கு எங்கேயோ ஒரு தைரியம் இருக்குது, இல்ல நம்மளை யாரும் பிடிக்க மாட்டாங்க, பிடிச்சாலும் இது என்ன ஆச்சு, இது என்ன சின்ன, இது என்ன பெரிய மேட்டரா, நமக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் நம்மளை விடுவிச்சிருவாரு, இந்த மாதிரி இருக்குதா இல்லையா ஃபீலிங். எங்க வந்தாலும் ஏன் இது யார் அந்த சார்னு கேள்வி ஏன் வருது. ஏன்னா இதை வந்து நான் அமுதம் என்ன நினைக்கிறேன்னா, இதுல வந்து ரொம்ப அரசியல் பார்க்குறோம். நம்ம பத்திரிகை தொழிலில் கூட இதை அனலைஸ் பண்ணும்போது இல்லை இல்லை இது பொய் குற்றச்சாட்டு, இவங்க இதை சொல்றாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு தமிழ்நாடு சேஃபா, இந்த கேள்விக்கு என்னால் நேர்மையா சரியான பதில் சொல்ல முடியாத நிலைமை நான் இருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வர கேசஸ் பார்த்தா எல்லா இடத்துலையும் நடக்குது. ஓகே. சென்னைக்குள்ள நடக்குது, சென்னை வெளியில் நடக்குது, கிராமப்புறத்தில் நடக்கிறது, கோயம்புத்தூர்ல நடக்குது, மதுரை நடக்குது. எங்க முன்னெல்லாம் இவ்வளவு கிடையாதுங்க, இது அதிகமாயிடுச்சு போறது. பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு கிளம்பும்போது ரொம்ப பயந்து கிளம்புறாங்க. இந்த பயத்தை போக்கணுங்க. எந்த மாநிலத்தில் இந்த பயம் இருக்குதோ அந்த அந்த பெண் பிள்ளைகள் எப்படி முன்னாடி வருவாங்க. நம்ம வெறும் மகளிர் தினம் கொண்டாடினா போறாதுங்க, இதெல்லாம் சரி பண்ணணும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.